ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அவலை வச்சு எப்படி லட்டு செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு 1 கப் அவல் எடுத்திருக்கேன். அதை பேனில் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வைக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் 3 ஏலக்காய், 2 ஸ்பூன் ரவை ஆட் பண்ணி இதையும் நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து ஆற வச்சுருக்க அவளோட இதையும் சேர்த்து ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு 1/2 கப் தேங்காய் துருவலை இதையும் நல்லா நம்ம கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் 1 கப் அவளுக்கு 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம வலுவலுன்னு அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அவள், ஏலக்காய், ரவை எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நம்ம குறப்பாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பவுடர் சுகரையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். இந்த பதத்துக்கு நல்லா வலுவலுன்னு அரைச்சதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு 2 ஸ்பூன் பால் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு புட்டு மாவு பதத்துக்கு இதை நம்ம நல்லா பிணைஞ்சுக்கணும். இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம 1/2 கப் தேங்காய் துருவல் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல நெய்யில், அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இதை கையால் நம்ம நல்லா பிசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு பிடிக்க வரலன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஆனால் தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா கையில் கொலக்கட்டை பதத்துக்கு நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை எல்லாத்தையும் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி எல்லா லட்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான ருசியான சிவப்பு அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு அர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிடலாம். பாய் பாய்.